காக்னிசன்ஸ் எடுக்கும்போது என்ன பண்றாரு மேஜிஸ்ட்ரேட் அது தெரியும், ரைட்? போலீஸ் ரிப்போர்ட்டை காக்னிசன்ஸ் எடுக்கும்போது ஒன்று அலிகேஷன் தட் ஹஸ் பீன் மேட் இன் தி போலீஸ் ரிப்போர்ட் எழுதுறாரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இந்த சம்பவம் இப்படி நடந்தது, இதை இவர் இந்தந்த ஸ்டேஜில் ஈடுபட்டாங்க, இவங்களுக்குள்ள சூழ்ச்சி இப்படி பண்ணியிருக்காங்க, இவர் இப்படி அடிச்சாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு போலீஸ் ரிப்போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சீக்வன்ஸை பண்ணி எப்படிலாம் அஃபென்ஸ் மேற்கொண்டாயிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அவருடைய அப்ளை பண்ண வேண்டியது இஸ் ஆன் தி போலீஸ் ரிப்போர்ட் கான்ஸ்டிடியூட்டிங் தி அஃபென்ஸ். போலீஸ் ரிப்போர்ட் must say what happened, what are the facts, what are the materials and what offense has been made. Correct? ஒன்று. ரெண்டாவது materials that have been collected along with the police report. அது என்ன ஆக முடியும்? It has to be necessarily the 161 statements that are recorded or some cases 164 statements that is recorded. So அது ஒன்று. அப்புறம் documents that have been seized, other materials that have been seized. இது எல்லாம் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கிற அந்த அலிகேஷனை சப்போர்ட் பண்ற மெட்டீரியல்ஸ். இந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் சேர்த்து பார்த்துட்டு magistrate when he issues the process, it is called as magistrate is taking cognizance. போலீஸ் ரிப்போர்ட்ல கன்ஃபியூஷன் வரவே வரும். ஏன்னா போலீஸ் ரிப்போர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் உடைய பங்கு போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஃபரன்ஸ். மேஜிஸ்ட்ரேட் ரோல்லே இல்லை. அதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் ரோல் என்ன இருக்குது? பெயில் ஆர் சர்ச் அண்ட் சீசன் பர்மிஷன் கொடுக்குறது, இல்லை போலீஸ் கஸ்டடி கொடுக்குறது. இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் ஒன்றும் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறது தவிர மேஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் இன்வால்வ் இன் தட். Magistrate only looks whether this such a request made is in line with the procedure as contemplated under the criminal procedure code or the PNSS. Magistrate ஈடுபாடே இல்லை. Magistrate உடைய முதல் real application of mind on a police report comes only when the police report is filed before the magistrate. So அதனால தான் the application of mind வரும்போது even when a closure report is filed, magistrate can say no, offense has been made out and he can issue process. Or the magistrate can order for further investigation. Or magistrate can entertain a protest petition and the protest petition vechittu he can order for further investigation or he can deal with it as a private complaint. இது ஒரு பெரிய கடமை ஒன்று இருக்கு. அதுக்குள்ள நம்ம போகணும். நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தைக்கு ஒன்றி நான் சொல்றேன், காக்னைசன்ஸ் மாத்திரம் சொல்றேன். ஸோ மேஜிஸ்ட்ரேட்ல போலீஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் காக்னைசன்ஸ் ஆஃப் a police report can take place only when the FIR ripens into a final police report. சீடா இருக்கிற FIR வளர்ந்த மரமா போய் நின்னா காக்னைசன்ஸ் கொடுப்பாங்க. So it ripens. Whatever happens before that will only fall under the realm of inquiry. அதனால என்கொயரின்ற ஒரு வேர்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நடக்கிற எல்லா விஷயங்களும் என்கொயரி தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 156(3) என்கொயரி, 167 பெயில் ஹியரிங் என்கொயரி, அதே மாதிரி டெண்டரிங் பார்டன் செக்ஷன் 306 என்கொயரி. ஸோ அதனால அந்த என்கொயரி இஸ் இப்படி போட்டுக்கோங்க. என்கொயரி இஸ் a forerunner to trial. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. வாட் இஸ் an enquiry? Enquiry is defined under CRPC PNSS. It is a forerunner for a trial. ட்ரையலுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பேர் என்கொயரி. அதான். ஸோ cognizance in a police report can take place only when the FIR ripens into final report or a police report, and whatever happens before that comes or falls within the category of realm of inquiry. இது ரொம்ப முக்கியமா தெரியும். போலீஸ் ரிப்போர்ட் தூக்கிடுச்சு. முதல் கொஸ்டின் போறேன். அப்போ கம்ப்ளைண்ட்டுக்கு எங்க வருது? கம்ப்ளைண்ட் போலீஸ் ரிப்போர்ட்ல டவுட் இல்லைல்ல. கம்ப்ளைண்ட்டுக்கு எங்க வருது காக்னைசன்ஸ்? அதான் ரொம்ப முக்கியம். கம்ப்ளைண்ட்டினுடைய சீக்வன்ஸை பார்ப்போமா? கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவோம்? முதல்ல கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவோம், கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். கூட என்ன இருக்கும்? அதனுடைய சேர்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ரைட். ஸோ கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவோம், அது கூட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சேர்த்து அதோட ஃபைல் பண்ணுவோம். கரெக்ட். இந்த மெட்டீரியல்ஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வரும். அதுதா அவர் என்ன பண்ணுவார்? சோன் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். சோன் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறார். யாரோட எடுக்கணும்னு சொன்ன? கம்ப்ளைனன்ட் அண்ட் விட்னஸஸ் who are present அவங்களுடைய சோன் ஸ்டேட்மெண்ட்டை எடுப்பார். அதுக்கு அப்புறமா தி மேஜிஸ்ட்ரேட் ப்ரொசீட்ஸ் அண்டர் சாப்டர் 15. அண்டர் சாப்டர் 15ல ப்ரொசீட் பண்றாரு. அதுக்கப்புறமா என்ன ப்ரொசீட் பண்ணுவாரு? இட் கேன் பி an inquiry அண்டர் செக்ஷன் 202 or it can be a dismissal of complaint under section 203 or it can be an issuance of process under section 204. மூணு நடக்கும். திரும்பி சொல்றேன், சாரி ஃபார் ரெப்படிஷன். இதை நீங்க மைண்ட்ல ஏத்திட்டா தான் உண்டு. இதுக்கு மேல சிஆர்பிசில இல்லாதனால நான் 2-3 வாட்டி சொல்றேன். ஸோ சீக்வன்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தி கம்ப்ளைண்ட் ஃபைல் comes to the magistrate.
Magistrate goes through it, OT-layered, complainant, OT-layered, witnesses present, own statement, they sign it, magistrate sign it, he has taken cognizance and with touch. So, அதன் பிறகு if he proceeds for whatever, for conducting an inquiry under 202, for dismissing the complaint under 202, for ordering process under 204, எது பண்ணினாலே he has entered into further proceedings under chapter 15 where he has taken cognizance. Confusion இருக்கா? புரியுதா? ஏன்னா இது வந்து சிஆர்பிசில பிஎன்எஸ்எஸ்ல இல்லாதனால வர ப்ராப்ளம். என்ன ஸ்டேஜ்ல போலீஸ் ரிப்போர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கறாங்கன்றதுனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. என்ன ஸ்டேஜ்ல காக்னிசன்ஸ் ஆரம்பிக்குதுன்றது வந்து கண்டுபிடிக்க முடியாதனால judicial pronouncement are saying that this is where the cognizance is. This is very very important. அதனால இப்போ ஒரு கம்ப்ளைண்டர் magistrate can treat it as an application under 156(3) ன்னு சொன்னாங்க. நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்டா போடலாம். ஆனா magistrate can treat it as 156(3). அதுதான் இப்போ வந்து 175(3). நான் படிச்சு கூட காமிச்சேன். And he can direct the police to investigate the case. அது வந்து pre-cognizance stage. ஏன்னா அதுல magistrate அந்த கம்ப்ளைண்டரை ட்ரீட் பண்ணல. magistrate என்னவா ட்ரீட் பண்றாருன்னா போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாரு. போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? எதை பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்போ அந்த ரூட் காக்னைசன்ஸா வரதுக்கு நான் என்னன்னு சொன்னேன், இட் வாஸ் ப்ளோசம் இன்டு a police report. அங்கதான் காக்னைசன்ஸ் வரும். அதனால 156(3) ட்ரீட் பண்ணிட்டாருன்னா it is at a pre-cognizance stage, right? Once he gets into section 202 குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வாங்கணும், டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும், ஓன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், கையெழுத்து வாங்கணும், and then he thinks okay இன்னும் கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியிருக்குது. சில 202ல என்னென்ன சிச்சுவேஷன்லாம் என்கொயரி பண்ணணும்ன்றது சொல்லும் சிஆர்பிசி. என்னென்ன சிச்சுவேஷன்லாம் என்கொயரி பண்ணணும்னு சொல்லும். அந்த என்கொயரி ஸ்டேஜே காக்னைசன்ஸ். அந்த என்கொயரி ஸ்டேஜே காக்னைசன்ஸ். ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 202 குள்ள போயிட்டு which is present 225 of BNSS போயிட்டு once he gets into that stage, magistrate cannot go back to the pre-cognizance stage. Post-cognizance. என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் நீங்க இதில் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு கேஸ்ல என்ன ஆகும்னாக்கா கம்ப்ளைண்ட் ஓன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து முடிச்சு 202 ஸ்டேஜ்ல என்கொயரி கேன் பி he can ask the police to inquire and submit a report, or if accused persons are outside the jurisdiction of the court, then he has to satisfy himself that strong materials are placed for me to in the inquiry is mandatory. அதுல என்ன ஆகும்னா என்ன பண்ணுவாருன்னா 202 என்கொயரி போது he will direct the police to register. So I would have said that it is a post-cognizance stage. It is based on a Supreme Court judgment now. So 202 உள்ள enter ஆயிட்டாருன்னா it is a post-cognizance stage. Whereas complaint stage 163 convert பண்ணிட்டாருன்னா he is on a pre-cognizance. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது புரிஞ்சுக்கிறது. இது வந்து எதிரியுமே சொல்லாதனால ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக சொன்னேன். இதில் ஒரு 100 ஜட்மெண்ட் இருக்கு. So I didn't want to load you with judgments and all that, just understand it simply. Okay. So what is taken cognizance is the offense, not the offender. இது வந்து முதல் லைன்லயே இருக்கு பாருங்க. Section 200 or present section here. What is taken cognizance is the offense and not the offender. Provision here, right? Section 223. Magistrate having jurisdiction by taking cognizance of an offense. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. காக்னைசன்ஸ் இருக்கிறது அஃபெண்டரே இல்லை. அதனால தான் எவ்வளவு அஃபெண்டர் ஆனா நீங்க சேர்த்துக்கலாம் அப்படிங்க. You can add accused persons, you can delete accused persons. That is so cognizance எடுத்தீங்க பண்ண முடியாது, அப்படி கிடையாது. காக்னைசன்ஸ் அஃபென்ஸ் தான் காக்னைசன்ஸ் எடுத்தாங்க. அஃபெண்டருக்கு காக்னைசன்ஸ் எடுக்கல. இது ஒரு ஃபண்டமெண்டல் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி காக்னைசபிள் நான் காக்னைசபிள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட் இதுல போலீஸ் இதுல காக்னைசபிளா இருந்தா போலீஸ் கேன் ஸ்ட்ரெயிட் அவே ரெஜிஸ்டர் an FIR, they can also arrest without getting a warrant. நான் காக்னைசபிளா இருந்தா they have to take the permission of the magistrate even for the registration of FIR, and they have to get the warrant for the arrest. ஆனா கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் the person who is giving such a permission is the magistrate. So for a magistrate, cognizable, non-cognizable make no difference at all. He can take cognizance of a complaint, making cognizable offense or a non-cognizable offense. No problem. Okay. அடுத்தது court of sessions நேரா cognizance எடுக்க முடியாது. Court of session. So magistrate level court of session. Where a complaint is triable by
exclusively by a court, complaint has to be filed only before, and the court of session commitment case has to be committed to the court of session. So இது வந்து பாத்தீங்கன்னா section 193 CRPC 193 which is equal to 213 of BNSS. So cognizance initially has to be taken even for an offence exclusively triable by a court of session only by a magistrate. So under my cases double cognizance. One cognizance will be at the time of filing the complaint, other will be at the time when it goes to the sessions court after commitment. Unless a special legislation authorizes such court of sessions to take cognizance. For instance, special court under PMLA, special court under SC/ST, special court under POCSO, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெசிபிக் பவர்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்ததுனால 193 ரூட்ல போக வேண்டிய அவசியம். அது கொடுக்காத பட்சத்தில் 193 ரூட்ல தான் போய் ஆகணும் ஒரு வழி. Right? So நான் கிட்ட என்ன சொன்னேன் 202 contemplates an enquiry. Right? 202 சொன்னேன் ஒரு enquiry இருக்குன்னு சொல்லி. அந்த enquiry எப்பப்பலாம் வரும்னாக்கா if the magistrate is not clear about who committed it. இப்போ என் வீட்டில் வந்து ஒரு திருட்டு நடக்கும், நான் போலீஸ் கிட்ட போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எடுக்கல ஆக்ஷன், எஸ்பி கிட்ட போகிறேன், எடுக்கல, மேஜிஸ்ட்ரேட் போடுறேன், எனக்கு யார் அக்யூஸ்டே தெரியாது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன போடுவோம், அன்னோன் அக்யூஸ்ட் போடுவோம், கரெக்ட், எனக்கு தெரியல, மேஜிஸ்ட்ரேட் வந்து படிக்கிறாரு, அஃபென்ஸ் ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட், விட்னஸஸ், அக்யூஸ்ட் யாருக்கு தெரியல, யாருக்கு எக்ஸாக்டாக பண்ணலாம் தெரியல, டவுட்டில் ஏதோ ஒரு பேர் எழுதி வச்சுருக்கு, அக்யூஸ்ட் தெரியல. He can order for an inquiry under section 202 to the police to investigate. And the report which the police is filing is not called as a police report. The report which the police is filing forms part of the very private. Police தான் ரெண்டுத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அது ஃபைல் ரிப்போர்ட்டா போய் முடியுது, போலீஸ் ரிப்போர்ட்டா போய் முடியுது. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது என்கொயரியில 202ல he is asking the police to investigate and file a report. That forms part of the complaint. It does not form part of it. It does not fit in the police report under section 170. இந்த வித்தியாசம்லாம் ரொம்ப உன்னிப்பா படிச்சாதான் கண்டுபிடிக்கும். அதெல்லாம் அப்படியே தலைக்கு மேல போகும். Right? And the enquiry இன்னொன்று நான் என்ன சொன்னேன், I said that where those persons are residing or having business outside the jurisdiction of the magistrate court, then ஹரியானால இருக்கிறவங்க, பஞ்சாப்ல இருக்கிறவங்க அக்யூஸ்டா சேர்த்து வச்சிருக்காங்க. கண்மூடித்தனம சம்மன்ஸ் அனுப்பாம இவன் என்ன மெட்டீரியல் போட்டிருக்கான், இவன் மேல ஏதாவது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கா என்னன்னு பார்த்து he must write an order saying I went to மாதிரி இருக்கு, a case has been made out, therefore I am issuing on inquiry I find it, therefore I am issuing summons போடணும். குருட்டாம் போக்குல சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணா it will be violative of section 202 of CRPC, right? So next வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அக்யூஸ்டுக்கு ரோலே கிடையாது. இதெல்லாம் நடந்துருக்கு, அக்யூஸ்டுக்கு ரோலே கிடையாது CRPC. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கார்னேஜ் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க, ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாரு, அக்யூஸ்ட் ஹேப்பன்ஸ் டு பி இன் தட் கோர்ட் ஆர் அக்யூஸ்ட் அப்படியே நம்ம நோட் அவுட் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்து பின்னாடி வந்து நோட் யுவர் ஆனர் அவர் தப்புனா உட்கார பண்ணணும். Accused did not have the locus standi to open his mouth till then, right? So அதனால நீங்க அந்த 203 stage வரைக்கும் accused cannot participate. He had note there 2004 Supreme Court இருக்கு. There 2004 Supreme Court page 1492 அது ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அப்புறம் 2012 10 SEC page 517 இந்த ரெண்டு ஜட்ஜ்மென்ட் கிளியரா சொல்லுவாங்க. அக்யூஸ்டுக்கு லோக்கஸ் ஸ்டாண்டி கிடையாது, கோர்ட் வந்து வெளில போகும் 203 ஸ்டேஜ் வரைக்கும். ஸோ கம்ப்ளைண்ட், ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ், என்கொயரி கண்டக்டட் அண்டர் 202 அது வரைக்கும் அக்யூஸ்டுக்கு வேலையே கிடையாது, வாயே திறக்க முடியாது. 203 ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது டிஸ்மிஸல் ஆஃப் கம்ப்ளைண்ட் 204 ஸ்டேஜ் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ப்ராசஸ் வாங்கி வராம பாருங்க, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி கேன் ஓபன் ஹிஸ் மவுத். பட் இது இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஒன் மேஜர் கான்ட்ரோவர்சி because of proviso to section 223(1). Proviso to section 223(1) BNSS. 223(1) proviso என்ன சொல்லுதுன்னா, when no cognizance of an offence shall be taken by the magistrate without giving the accused an opportunity of being heard சொல்றாங்க. இது நிறைய டிபேட்டபிள் क्वेश्चंस வரும். போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு அக்யூஸ்ட் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ஆனா கம்ப்ளைண்ட்டுக்கு அக்யூஸ்ட் கேட்டுதான் அவனும் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தெரியும். ரெண்டாவது, what is his locus standi to even open his mouth? அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது நம்பர் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். கரெக்டா எடுத்து செகண்ட் கால் ஓடிட்டே இருந்தது. பை த டைம் மூச்சு வாங்கி நம்ம வந்து எடுக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகிடும். அப்புறம் சம்மன்ஸ் சில டைம் சர்வ் பண்ணுறதுக்கு 4 வருஷம் ஆகும். ஸோ
அக்யூஸ்ட் பர்சனுக்கு வந்து நோட்டீஸை கொடுத்து அவனை கேட்டு காக்னைசன்ஸ் எடுக்கணும்னா காக்னைசன்ஸ் எடுக்கிறது 5 வருஷம். ஸோ இஸ் இட் டிரைவிங் அஸ் ஃபார் குவிக் டிஸ்போசல் ஆர் இஸ் இட் காம்ப்ளிகேட்டிங் அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று. ஸோ அகைன் இட்ஸ் a very very debatable thing. One, why is it that such an opportunity is not necessary when it is a police report? And why is it that such an opportunity is insisted when it comes to the private company? Yeah. What is the difference? So that is another important question that comes into it. So it's a very very debatable thing. அடுத்தது 223(2) of BNSS. 223(2) of BNSS பொறுத்த வரைக்கும் வந்து protection is given to public servants. அதே மாதிரி protection is given to public servants. நான் சொன்னேன்ல அந்த 156(3) ல ஆர்டர் ஆவறதுக்கு முன்னாடியே public servants உடைய superior கிட்ட ரிப்போர்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. அது carries no meaning. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா says that protection is given for being subject to twin condition must be satisfied. So twin condition adha pathinaga such public servant is given an opportunity to make assertions as to the situation that led to the incident and containing so and so from the officer superior to the public servant. So cognizance here. So this is one more addition that has been made to section this 223, right? Adutha 203 na sonna can be dismissed. 204 issuance of process. Then we get into 207, which is the present 230. That is the one which deals with supplying report, supplying papers, copy to the accused person on his appearance, right? And in case of electronic records, now the judgment of Supreme Court in the Gopalakrishnan case says that he is entitled for a mirror image, cloned copy. அதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்க? அது அதை நான் சொல்ல ஆரம்பிச்சு டைம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே. ஸோ அடுத்தது அந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நவ் த விக்டிம் இஸ் ஆல்சோ என்டைட்டில்ட் ஃபார் அ காப்பி. முன்னாடி நீங்கள் ஃபைனல் போலீஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும்போது விக்டிமுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. விக்டிமுக்கு தெரிய கூட தெரியாது. அன்லஸ் தேர் இஸ் அ ப்ரோஷர் ரிப்போர்ட் அண்ட் RCS notice is served on him, then he comes before the court by filing a protest petition. அதெல்லாம் நடக்காத வரைக்கும் விக்டிமுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. Now when the copies are supplied to the accused person, copies must be supplied to the victim also. Section 230 of BNSS. Supply to accused போட்டுருக்கீங்க, அதில் you have to supply to the victim also. That's a very important and it's a very welcome change that has been brought. அடுத்தது 209 or section 232 of BNSS, it deals with committal of a case, court of session, where the case is exclusively triable by a court of session, right? அதனால நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட் ஆஃப் செஷன் டேரெக்டாக காக்னைசன்ஸ் எடுக்க முடியாது, 193 ரூட்டு தான் போகணும்னு சொன்னேன். அதனால இதை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் இருக்கிற சேஞ்ச் என்ன வந்து இது ரெகுலர் சேஞ்ச் என்ன வந்து செக்ஷன் 232 வந்து 2 ப்ரொவிசோ ஆட் பண்ணியிருக்காங்க. 2 ப்ரொவிசோஸ் அப்படின்னாங்க. ஒன் இஸ் கமிட்டல் மஸ்ட் பி ஓவர் வித்தின் 90 days. 90 நாளுக்குள்ள case must be committed to the sessions court and it can be extended for a maximum period of 180 days. So committal has to happen within 90 days, extendable up to 180 days. ரெண்டாவது வந்து second is whatever applications are filed before the committal court தான் magistrate court. அது வந்து மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து committal proceedings ஓட வச்சிருக்கோம். magistrate எதுவும் டிசைட் பண்ணுறது. ஏதோ ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க, என்ன எழுதுறாங்க, ஆட் பண்ணுறாங்க, எதை பண்ணாலும் எடுத்து செஷன்ஸ் கோர்ட்டு போடுறது. ஸோ இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான இது ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாப்டர் 15 விச் இஸ் சாப்டர் 16 ஆஃப் BNSS, தி கமென்ஸ்மெண்ட் ஆர் த இனிஷியேஷன் ஸ்டேஜ். சாப்டர் 16 விச் இஸ் நவ் சாப்டர் 17 ஆஃப் BNSS இஸ் தி ஆக்சுவல் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். இங்கே தான் எவிடன்ஸ் ஆக்ட். இது வரைக்கும் எவிடன்ஸ் ஆக்ட் வேலை கிடையாது. எவிடன்ஸ் ஆக்டுக்கு கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸா போய் நிற்கும். எந்த கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸா போய் நிற்கும்னாக்கா அட் தி ஸ்டேஜ் ஆஃப் சாப்டர் 16. ஸோ இதுதான் சம்மரி கேசஸ், சம்மன்ஸ் கேசஸ்ல இட் ஸ்டார்ட்ஸ் சென்ஸ் ஆஃப் அக்யூசிஷன் சொன்னோம்னா ஆரம்பிச்சிடும். வேறஸ் வாரண்ட் கேஸ்ல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல ட்ரையல் ஆரம்பிச்சிடும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வேர் தி ப்ரொசீடிங்ஸ் ஸ்டார்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் BNSSல court hierarchy எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம், delete பண்ணிருக்கோம், right? 190 is the source from where the cognizance can be taken by the magistrate, which is section 210 of BNSS, right?
அதில் 2 இன்க்ளூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்ஸில் ஃபைல் பண்ணியிருக்கிற PMLA அது மாதிரி இதில் பண்ணியிருக்கிற கம்ப்ளைண்ட் விச் இஸ் ஆல்சோ ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பை தி ஆஃபீஸர்ஸ் பிலாங்கிங் டு தட். ரெண்டாவது இன்க்ளூஷன் வந்து எலக்ட்ரானிக் மோட்ஸ் 210(1)(b). 210(1)(b பார்த்தீங்கன்னா the word that has 210(1)(b) is on electronic 210(1)(b). Upon a police report submitted in any mode including electronic. நான் உங்க சொன்னேன் முன்னாடி பிசிக்கலா போட்டுக்கிறது இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எலக்ட்ரானிக் மோட் கேன் ஆல்சோ ஹியர் பி சப்ளை டு யூ. இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெட்டை எடுத்து கொடுக்குறோம். யூ கேன் யூஸ் இட். ஸோ இனிமே வரப்போகிற காலங்கள்லாம் வந்து பேப்பர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வரப்போகிற காலங்கள்லாம் இட் இஸ் ஆல் கோயிங் டு கெட். இல்லைன்னா உங்களுடைய இது அனுப்புங்க, இந்த ஐடி அனுப்புங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சுடுவோம். ஸோ அதை நோக்கி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த பழைய இதில் பேப்பர் அதெல்லாம் ஸ்லோலி லால் டிசப்பியர், ரைட்? ஸோ இதை எடுத்துன்னு ஸோ அதுக்காக தான் இதை எடுத்துட்டு வராங்க. எலக்ட்ரானிக் மோடில் கூட உங்களுக்கு நாங்கள் காப்பி சப்ளை பண்ணுவோம்னு சொல்லுது, ரைட்? ஸோ வி மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். தென் இது போகிறதுக்கு முன்னாடி 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எங்கேயுமே ஆக்டில் இருக்காது, எங்கேயும் இருக்காது. தேர் ஆர் 3 லெவல்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு முதல்ல கொடுத்துருவோம். ஒன்று வந்து டேக்கிங் காக்னைசன் ஸ்டேஜ். டேக்கிங் காக்னைசன் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வாட் ஆர் ஆல் தி மெட்டீரியல்ஸ் அவைலபிள், வாட் ஆர் ஆல் தி அலிகேஷன்ஸ் மேட், வெதர் ஆல் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் எ பிரைமா ஃபேசி அஃபென்ஸ். ஒன்ஸ் ஸ்டேஜில் அதை படிக்கும்போது ஒரு சஸ்பிஷன் வந்தால் that is enough to take on. You must just create a suspicion in your mind. Material சொல்லிச்சு எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா offense made out ஆகுது, அவ்வளோ to take cognizance. அடுத்தது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது a deeper engagement is required. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது the material must fulfill the offense or the ingredients of the offense to an extent that it will enable the court to frame charges. Taking cognizance to framing charges is very வித்தியாசம். So framing charges பொறுத்த வரைக்கும் strong suspicion, வெறும் suspicion. So cognizance இருந்த டிகிரியை விட ஒரு டிகிரி மேலே for framing of charges. So அந்த மாதிரியான ஒரு கேஸ்ல அதனால discharge petitionலாம் போடும்போது reasons are assigned as to why it is dismissed or why it is allowed. ஏன்னா the engagement is a bit higher. Taking cognizance நீங்க judgment எடுக்க வேண்டிய அவசியம். Taking cognizance is enough to say I read this also, I went through the documents. On going through it, I find that the allegations for so and so offense has been made out. Hence, I take cognizance. Enough. Ana, that is not enough when you are dealing with the stage where you are framing charges or you are discharging. The engagement is a bit more. One stage. And the stage na final judgment. Final judgment stage la suspicion பார்த்தது, strong suspicion பார்த்தது, prosecution must prove the case beyond reasonable doubt. So அந்த டைம்ல வரும்போது the engagement is much deeper, which involves marshalling of evidence, appreciation of evidence, the weightage of evidence. இது எல்லாத்தையும் appreciate பண்ணி suspicion தான் வருதா விட்டு, strong suspicion வருதா விட்டு, proved beyond reasonable doubt conviction. இந்த 3 ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜ் is taking cognizance, இன்னொரு ஸ்டேஜ் is framing charges or discharging, இன்னொரு ஸ்டேஜ் is final conviction or acquittal. இந்த 3 ஸ்டேஜ்லயும் 3 லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பாத்தீங்கன்னா அது எப்படி டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். 3 டைப் ஆஃப் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் நீங்க பண்ண முடியாது. அந்த டைம்ல உட்கார்ந்து எவிடன்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இவன் 160 வந்து எப்படி சொல்லியிருக்கான், இவன் 160 வந்து அப்ரிஷியேட் அதெல்லாம் பண்ண முடியாது. You have to take things as if there is no question of marshalling evidence. ஏன்னா it is yet to come and sit as an evidence before the court. எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது. ஸோ காக்னைசன்ஸ்ல இருந்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் அந்த சஸ்பெஷன் போகும். ஃபைனல் ரிப்போர்ட் ஸ்டேஜ்ல இருந்து இது டிஸ்சார்ஜிங் எப்போ அக்யூஸ் பர்சன் ஆர் ஃப்ரேமிங் எ சார்ஜ் அது இன்னொரு ஸ்ட்ராங் சஸ்பெஷன். அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் ஸ்டேஜில் பியாண்ட் இந்த 3 வந்து ஆல்வேஸ் கீப்பிங் யுவர் மைண்ட். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஹையரார்கி ஆஃப் கோர்ட்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன், ரைட்? ஹையரார்கி ஆஃப் கோர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 6 ஆஃப் CRPC, அதே செக்ஷன் 6 ஆஃப் BNS. What are all the different courts? High court, courts constituted under any other law, court of sessions, judicial magistrate of first class, அதுக்கு முன்னாடி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஃபார் மெட்ரோபாலிட்டன் ஏரியா இதை எடுத்தாங்க.
Today there is nothing called as metropolitan magistrates. அடுத்தது judicial magistrates of second class and executive magistrates. இதான் ஒட்டு மொத்தமா BNSSலயும் CRPCலயும் கொடுத்திருக்கிற hierarchy of courts னு பார்த்தா இதுதான். ஓகே, court of session அப்படினா ஒரு செஷன் ஒரு court of session தான் இருக்கு. As per CRPC, as per BNSS, for every sessions division there can be one court of session. இது எப்பொழுதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். Which is the principal district sessions. That is the only sessions court that is recognized by CRPC or by BNSS, section 9. High court has the power to appoint additional sessions judges and assistant sessions judges. This is high court உடைய power. Additional sessions judges and assistant sessions judges. இப்போ assistant sessions judges has been taken. Assistant sessions judges ன்றது இப்போ புது ஆக்ட்ல கிடையாது. அப்புறம் chief judicial magistrate ன்னு இன்னொரு கேட்டகரி. Section 12 of the CRPC, section 10. முன்னாடி chief metropolitan magistrate இருந்தது, அதுவும் இல்லை. இப்போ CMம் கிடையாது. ஸோ எதெல்லாம் கிடையாது? இப்போ metropolitan magistrate கிடையாது, chief metropolitan magistrate கிடையாது, assistant sessions கிடையாது. இது மூணு எடுக்கலாம், ரைட்? அதனால எந்த கோர்ட் எந்த கேஸை ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனி அஃபென்ஸ் அண்டர் IPC ஹை கோர்ட், அதே மாதிரி எனி அஃபென்ஸ் அண்டர் IPC கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். அடுத்தது பாக்கி எல்லாம் கோர்ட் ஷோன் இன் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். CRPCல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கும், கோர்ட் ஆஃப் செஷன் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ அந்த என்ன கோர்ட் காமிச்சிருக்கோ அந்த கோர்ட். அண்ட் ஸ்பெஷல் லாவா இருந்ததுன்னா அந்த ஸ்பெஷல் லா எந்த கோர்ட்டை சொல்லுதோ அந்த கோர்ட், தட் கோர்ட், ரைட்? ஸோ எந்த சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணணும் அடுத்தது. இதெல்லாம் ஏன் தெரியணும் அப்படின்னாக்கா ஹையரார்கி தெரியாம நம்மளால வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன சென்டென்ஸ்? ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனி சென்டென்ஸ். இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஹைகோர்ட் கேன் ஈவன் இம்போஸ் சென்டென்ஸ் ஆஃப் அ ஃபிக்ஸட் பீரியட். 25 வருஷம் உண்டு, 20 வருஷம் உண்டு, அதெல்லாம் CRPCல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஹைகோர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி செஷன்ஸ் கோர்ட் தே கேன் ஆல்சோ இம்போஸ் எனி சென்டென்ஸ் இன்க்ளூடிங் டெத் சென்டென்ஸ். ஒரே வித்தியாசம், டெத் சென்டென்ஸ் கொடுத்தா ரெஃபர்டு ட்ரையலாக ஹைகோர்ட். ஹைகோர்ட் மஸ்ட் கன்ஃபார்ம் தட் டெத் சென்டென்ஸ், அப்பதான் அந்த சென்டென்ஸை பண்ண முடியும், ரைட்? அடுத்தது அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் இப்போ கிடையாது. அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் இருந்த வரைக்கும் 10 வருஷம், அப் டு 10 இயர்ஸ். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப் டு 7 இயர்ஸ். சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருந்தது, இப்போ அது இல்ல, அதே பவர். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 1 அண்ட் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருந்தது, இப்போ இல்ல. அவங்களுடைய பவர் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் அண்ட் ஃபைன் அப் டு 10,000 rupees. இப்போ அதை 50,000 rupees ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது விதமான ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்துருக்காங்க, which is called as community service. ஸோ 2 சேஞ்ச் எடுத்துருக்காங்க. ஒன்று ஃபைன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 50,000 வரைக்கும். கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னா the state government will have to come and say, somebody has to come and say what is coming. ஒருத்தர் கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து காந்தியினுடைய இது ஆசிரமத்துக்கு போய் 4 நாள் வேலை செய்யும், இன்னொருத்தர் டிராஃபிக் போய் இது எவ்வளோ தூரம்லாம் போய் முடியும்னு தெரியல. ஸோ கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட் ஹஸ் டு பி டிஃபைன்டு சம்வேர். இதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸாக நீங்கள் பண்ணணும்னா தான் கான்ஸ்டன்ட்டாக பண்ண முடியும். இல்லைன்னா ஜட்ஜஸ் ஆகாமல் அவங்களுடைய கற்பனை இஷ்டத்துக்கு இது ப்ராப்ளம் வேணும். அடுத்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் the punishment is up to 1 year, fine up to 5,000 rupees. அந்த 5,000 rupeesன்றது இப்போ 10,000 ரூபாய் ஆகிட்டாங்க. நீங்கள் அதை பற்றி அதே மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸும் அவங்க பண்ணலாம். பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 2னா ஒரு பொசிஷனே இல்லை. ஓகே, ரைட். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ரொம்ப உள்ள போவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தே மஸ்ட் பி ஸ்பெசிஃபிகலி கன்ஃபர்ட் தட் பவர், ஆர் எல்ஸ் தே டோன்ட் ஹேவ் தி பவர் டு இம்போஸ். அடுத்தது இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டால என்னென்ன கேசஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியும், அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். வாரண்ட் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் அ போலீஸ் ரிப்போர்ட், வாரண்ட் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அதர்வைஸ் தேன் ஆன் அ போலீஸ், சம்மன்ஸ் கேசஸ், சம்மரி ட்ரையல்ஸ். மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 4: summary trials, summons case, warrant cases instituted on a police report, warrant cases instituted otherwise than on a police report. இன்னொரு கேட்டகரி செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட் வந்து அவங்க ட்ரை பண்றது வாரண்ட் கேஸ் தான், அதுக்கு பேர் வாரண்ட் கேஸ் தான். எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷனை பொறுத்த வரைக்கும் ஆர் கேசஸ் விச் ஆர் தி ட்ரையல் வேர் வேர் வாரண்ட் கேசஸ் ஆர் இன்வால்வ் அண்ட் a particular procedure is given to do it. அது பாத்தீங்கன்னா செக்ஷன் 225 to 237, ரைட்? ஓகே, இதுல என்ன சேஞ்ச் எடுத்து வந்தாங்க, அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இவ்வளவு பேசுறீங்க, இதுல என்ன சேஞ்சஸ்லாம் எடுத்து வந்தாங்கன்னு பார்த்தா டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய டைம் லைன்ஸ் ஆர் பீயிங் ஃபிக்ஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் as I told you, the
committal. I told you committal will have to happen within 90 days. So committal is வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சப்ளை ஆஃப் காப்பி டு தி அக்யூஸ்ட் பர்சன், அது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து must be furnished to the accused not later than 14 days from the date of his production in court. 14 நாளுக்குள்ள he has to be given. அதே மாதிரி discharge petition வந்து the accused person must prefer an application within 60 days. 60 நாளுக்குள்ள he has to file discharge petition, right, from the date of his commitment. அடுத்தது charges framing பொறுத்த வரைக்கும் வந்து it must be framed against the accused within a period of 60 days from the date of first. 60 நாளுக்கு 60 days from the date of. அடுத்தது judgment reserve பண்ணி 30 நாள் கூட கொடுத்து 30 days or maximum of 45 days. If you reserve a judgment, you have to. Next important விஷயம் என்ன அப்படின்னாக்கா summons trial ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திருக்கு. ஆர்எல்ஸ் இந்த டைம் லைன்ஸை தவிர வாரண்ட் கேசஸ், சம்மன்ஸ் கேசஸ், சம்மரி ட்ரையல் சேஞ்சிங் எந்த சேஞ்சுமே இல்லை. சம்மன்ஸ் கேஸ்ல ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்கா a proviso has been added to section 274 of TNSS. ஒரு முக்கியமான proviso ஒன்று add ஆயிருக்கு. That proviso only says that முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த அதாலத் பிரசாத் கேஸ்னா AR 2004 Supreme Court page 4674, AR 2004 Supreme Court 467, 3-member bench. They said that summons case la magistrate does not have the power to discharge. So once substance of acquisition ஆயிடுச்சுனாலே அதன் பிறகு the magistrate cannot recall the process. அதனால என்ன ஆகும், ஹை கோர்ட் வந்து வாஷ் போட்டுட்டே இருப்பாங்க. 138 கேஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் போடுவோம். இப்போ இந்த proviso ஆட் பண்ணாங்க. Now you go through the proviso under 274 proviso says if the magistrate considers the acquisition as groundless, he shall, after recording reasons in writing, release the accused, and such release shall have the effect of discharge. So ஒரு warrant caseல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது இப்ப summons case, which is also a welcome move, because every time they have to come back to the high court, you know, that is permitted by this proviso itself. Okay, நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மேஜிஸ்ட்ரேட், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் தூக்கிட்டாங்க, அசிஸ்டன்ட் செஷன் ஸ்டேட் தூக்கிட்டாங்க, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் தூக்கிட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட பெண்டிங்காக இருக்கிற கேஸ் என்ன பண்ணணும்? நேச்சுரலி அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரணும் இல்லையா? நேச்சுரலி அது கொஸ்டினாக வரதுனால எந்த கேசஸ்லாம் அவன்கிட்ட ஏற்கனவே பெண்டிங்காக இருக்கோ அந்த கெப்பாசிட்டியில் அதை அவங்க கேட்டுட்டு இருக்கும். They will continue to be a metropolitan magistrate. They will continue to be an assistant session judge. They will continue to be a chief metropolitan magistrate, and they will continue to hear. So இந்த ஆன்சர் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட என்னன்னு சொன்னேன்னா, இந்த 531 CRPC மாதிரியே முன்னாடி 484 ஒன்று இருந்தது. அந்த 484ல இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஓகே வந்தபோது சுப்ரீம் கோர்ட் said that repealing of this 1898 Act by itself will not abolish the institution that has been created under the former Act, and it will continue till that case is disposed of. So 1/7/2024 there is no CMM, there is no MM, there is no assistant sessions. So you will have to designate it very differently. Adu varaikum you have to designate them as judicial magistrate come metropolitan magistrate, chief metropolitan magistrate come chief judicial magistrate, and assistant sessions judge come. அது என்ன போடுவாங்க எனக்கு தெரியாது. ஏன் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், there will be two streams னு சொன்னேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இதுல தான் நடத்தி ஆகணும். இன்ஸ்டிடியூஷன் cannot go. அவர் பிஎன் பிரகாஷ் என்ன பண்ணிருப்பாருனாக்கா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து, உங்களுடைய இந்த டிஎன்எஸ்எஸ் அப்படின்றது வந்து ராக்கெட், அந்த கோர்ட்டுன்றது சேட்டலைட். ஏற்கனவே எடுத்துட்டு போய் அதை ஆர்பிட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ராக்கெட் வெடிச்சு போச்சுனாலும் சேட்டலைட் இருக்கும் அதனுடைய மிஷன் முடிகிற வரைக்கும். அதனால அந்த அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜோ இல்லை அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை அந்த சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த கேசஸ் அவங்க தான் கிடைக்கும். அவங்க வேனிஷ் ஆகிட்டாங்கன்னா அந்த கேஸ் போயிடும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கவே முடியாது. கரெக்ட்? ஸோ அதனால இந்த இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். So whatever enquiries, trials are all pending in the court of CMM, Metropolitan Magistrate should continue, and it has to be brought to its logical end. அதுக்கப்புறமா வந்து
அப்போ அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் என்ன நடக்கும்? இதெல்லாம் தலைவரே ஆகிங்க அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட், விச் மீன்ஸ் அப்படியே லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கணும். லஞ்ச் டைம் சாப்பாடுக்கு முன்னாடி அதுக்கு தான் சேஃபாக இங்கே நின்று பேசி தூங்க முடியாது. ஸோ இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் என்ன நடக்கும்? அங்கே ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்கு, ரைட்? அங்கே ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது என்ன பண்ணலாம்? கோர்ட் ஆஃப் செஷன் எடுத்து நடக்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் இஸ் நாட் அ கிரியேச்சர் ஆஃப் சிஆர்பிசி. நான் என்ன சொன்னேன்? செஷன்ஸ் கோர்ட் இஸ் a creature of CRPC. CRPC எதை கிரியேட் பண்ணிருக்குன்றத நம்ம பார்க்கணும். whereas additional sessions court, assistant sessions court இதெல்லாம் creature of high court. High court has the power to designate somebody as an additional sessions, as an assistant sessions. So these are not creature of the CRPC. These are all the creatures of high court. அதனால metropolitan magistrate, chief metropolitan magistrate பொறுத்த வரைக்கும் the act has already brought it to the CRPC, has already launched that satellite and CRPC has exploded. But satellite has to do its work till it comes to a logical end. This is such a beautiful example which he gave. எனக்கு ரொம்ப நாளா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ சிஆர்பிசி ராக்கெட்டு அந்த போர்ட்லாம் சேட்டலைட்டு அது உயிர் போய் அந்த இதில் போய் சேட்டலைட்டை விட்டுடுச்சு ஸ்பேஸில். சேட்டலைட்டுக்கு சில விஷயங்கள் பண்ணணும். இட் ஹாஸ் டு டிரான்ஸ்மிட், இட் ஹாஸ் டு கிவ் தி டெலிகம்யூனிகேஷன் பண்ணணும் அந்த வேலை. பட் அது சிஆர்பிசி ராக்கெட் கீழே ஒன்று வெடிச்சு சிதறி போச்சு. அது வெடிச்சு சிதறதுனாலேயே அந்த போர்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போர்ட் ஹேஸ் டு கண்டினியூ, இந்த சேட்டலைட் ஹேஸ் டு கண்டினியூ டு டு இட்ஸ் ஒர்க். ஆனால் அந்த லாஜிக்கு அசிஸ்டன்ட் செஷன்ஸ்க்கு வராது. ஏன்னா அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இஸ் நாட் த கிரியேச்சர் ஆஃப் சிஆர்பிசி. ரொம்ப ரைட்டா? அதனால இன்னும் ஒரே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரையல் இன் ஆப்சன்ஸ் செக்ஷன் 355 செக்ஷன் 356 ஆஃப் சிஆர்பிசி. அதுக்கு கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால இப்போதைக்கு நான் இதோடு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொன்னபோது எல்லாம் கரெக்டாக நிறையா நான் ஒரு தப்பு சொல்லி இறங்கிட்டேன். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் சொன்ன ஆன்சர் கரெக்டாக நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? யாராவது ஒரு எழுந்து கொஞ்சம் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு மொழிக்கு வைக்கிறதுனா கொஸ்டின் ஆன்சர் பண்ண தான் முடியும். நானும் சேர்த்து நான் வந்து சொன்னது என்னன்னா, நான் கேட்ட கொஸ்டின் வந்து மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஐ செட் இட் ஹேஸ் டு கம்ப்ளீட் ஆல் த கேசஸ் பெண்டிங் பிஃபோர் இட் டில் இட் இஸ் க்ளோஸ்ட். அது வரைக்கும் அது ரெண்டு தராவில் காணாமல் போயிடுது. ஏன்னா ஈவன் டுடே பாம்பே, மெட்ராஸ் இஸ் ஆல் கால்ட் அஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஒன்று மெட்ரோபாலிட்டன்கிற சிட்டியை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க, இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து இட் வில் கண்டினியூ. அண்ட் எக்ஸெப்ட் புது கேசஸை பொறுத்த வரைக்கும் தே கேன் ஒன்லி பி கால்ட் அஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை அபாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பழைய கேஸுக்கு தே வில் கால்ட் அஸ் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். 1724 அப்புறமா வர கேஸுக்கு வந்து they will be called as judicial magistrate. So our designation will be metropolitan magistrate / judicial magistrate number 1 Egmore, metropolitan magistrate / judicial magistrate number 6 Hyderabad. They will become a metropolitan magistrate when they are trying cases which are already pending as on 1/7, and they will become judicial magistrate for cases which are instituted after 1/7. Another நான் சொன்னேன், there will be two regimes which will be operating parallelly. And one regime will come to an end only after the last case under that regime gets disposed of. அது வரைக்கும் that regime will continue. அதே மாதிரி நான் லாஸ்ட் கொஸ்டின் உங்கள்கிட்ட பிஃபோர் லஞ்ச் லஞ்சுடைய அவசரம் தெரிஞ்சது. ஆனால் போன டைம் தப்பு ஆன்சர் சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் செஷன் பற்றி சொல்லுவேன். கரெக்ட்? ஸோ ஐ டோல்ட் யூ தட் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுன்றதை பற்றி பேச்சே இல்லை பிஎன்எஸ்எஸ். விச் மீன்ஸ் BNSS is not recognizing assistant sessions judges. So what happens to the cases that are pending before assistant sessions? Mind இருக்கா? இப்போ கொஞ்ச நாளைக்கு ரன்னிங் தான், அது அப்புறம் தான் உட்காந்து பேசுகிறேன். ஆனால் அங்கே சம்படி யார்கிட்ட கொடுக்கணும் மைக்கை? அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜு கிட்ட பெண்டிங்காக இருக்கிற கேஸை என்ன பண்ணணும்?
அந்த கேஸ் சிஆர்பிசி இருக்கிற வரைக்கும் அது பெண்டிங்ல கோர்ட் will be operating. இல்ல under what provision? ஜெனரலா சொல்லுங்க. ஆக்சுவலா அது வந்து கோர்ட் ஆஃப் செஷன்ல அது சிஆர்பிசில ஹேண்டில் பண்ணணும். இது வந்து அசிஸ்டன்ட் ஜட்ஜ் அவங்க வந்து ஹைகோர்ட் தான் கிரியேட் பண்றதுனால அது சிஆர்பி ப்ரொவிஷன்ல வராது. ஸோ அதை வந்து நியூ பிஎன்எஸ்எஸ்க்கு வரும்போது அது கோர்ட் ஆஃப் செஷனா மாறிடும். பழையதுக்கு வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு இந்த கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சிஆர்பிசியில் ஐடென்டிஃபை பண்ணணும். அட சிஆர்பிசியில் எந்த ப்ரொவிஷன் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜஸ் எந்த ப்ரொவிஷன்? செக்ஷன் 6ல வந்து சிஆர்பிசி செக்ஷன் 6 எடுங்க. கையில புக்கே இல்லாம கோர்ட்டுக்கு தான் புக் இல்லாம வரீங்க. நீங்க கையில புக் கொடுத்துட்டு கூட வரல. செக்ஷன் 6ல எங்க இருக்கு? அவர் செக்ஷன் 6ன்னு அவர்கிட்ட மைக் கொடுக்கும். இப்போ யார் யாரெல்லாம் தூங்குற மாதிரி இருக்கீங்களோ அவங்க கோர்ட் வருதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். ஹைகோர்ட் வருது, கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் வருது, கோர்ட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் எனி அதர் லா வருது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வருது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் வருது, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வருது, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஏரியாவுக்கு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. கரெக்ட். அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் அது இல்லை. ஸோ தப்பு. ரைட். ஸோ அது தப்பு. இப்போ வேற என்ன புரிஞ்சுக்கணும்? செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 படிங்க. மைக் இப்போ யாராவது பரவாயில்ல மைக் வச்சுக்கோங்க. Section 9 class 4 ஆனது கிடையாது. மைக் எல்லாம் பேசுகிறோம். The session judge of one session division will be appointed by the High Court to be also an additional session judge. நான் அடிஷனல் செஷன் ஜட்ஜ் பற்றி பேசவே இல்லை சார். நான் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் பற்றி தான் பேசுகிறேன். Chapter 3 the High Court may also appoint additional session judges and assistant session judges to exercise cases. Okay. So High Court can appoint additional session judges and assistant session judges to exercise the jurisdiction in the court of session. It is not to exercise the jurisdiction of a court of session. In the court of session, there can only be one court of sessions, which is the principal district and sessions court. ஒரு செஷன்ஸ் டிவிஷன்ல ஒரு செஷன்ஸ் கோர்ட் தான் இருக்க முடியும். பாக்கி வர அடிஷனல் கோர்ட், அசிஸ்டன்ட் கோர்ட்னா ஹை கோர்ட் will appoint additional sessions judges assistant to exercise jurisdiction in court of session. So, and the source of power is from section 9 subsection 3. Fine. Okay. Therefore, criminal procedure court designated பண்ணாத ஒரு கோர்ட்டை ஹை கோர்ட்டால நிறுவ முடியாது. Correct. So source for additional session judge and assistant sessions judge is also CRPC. நான் இல்லைன்னா ஆமாமா இல்லை தலையிட்டு போயிட்டீங்க. நான் வாலண்டியர் அப்படியே விட்டேன். ரைட். இன்னும் அடுத்த ப்ரொவிஷன் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்? இந்த பக்கம் மைக் கொடுங்க. அந்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் கொடுங்க. என்ன பண்றாங்க இப்போ? முடிப்பாங்க. கொஞ்சம் சொக்கிற மாதிரி என்ன மைக் வரும்? அம்மா உங்கள்கிட்ட சிஆர்பிசி இருக்காம எழுது. செக்ஷன் 10 படிங்க. Subordination of assistant session judges. Subsection 1. All assistant session judges shall be subordinate to a sessions judge in whose court they exercise jurisdiction. Subsection 2. The sessions judge may from time to time make rules consistent with this code as to the distribution of business amongst its assistant session judge. Subsection 3. The sessions judge may also make provisions for the disposal of any urgent application in the event of his absence or inability to act by an additional or assistant sessions judge, or if there be no additional or assistant sessions judge, by the chief judicial magistrate, and every such judge or magistrate shall be deemed to have jurisdiction to deal with any such when there is no assistant. First source of power. Section 9 subsection 3 கீழ source of source. அந்த source of power வந்ததுக்கு அப்புறமா assistant sessions judges எப்படி வேலை செய்யணும்னு என்ன சொல்லுது செக்ஷன் 10?
செஷன்ஸ் ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுங்க? இவங்க எல்லாருமே வந்து செஷன் ஜட்ஜ் கீழ சபார்டினேட்டா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே தான் யார்? அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் அண்ட் லால எல்லாம் ஸ்பெசிஃபிசிட்டி தான். எஸ் எல்லாருமேன்றது வந்து ஜெனரல். அது எல்லாருமே யாருன்னு சொல்லுங்க. யார் அது? all assistant session judge or under the subordination of session judge. Subordination. Shall be subordinate to the sessions judge in whose court they exercise jurisdiction. So, ஒவ்வொரு sessions division-லையும் there can be only one session. CRPC provides that the High Court can appoint as many additional sessions judge and as many assistant sessions judge in a sessions division. Which means ஒரே ஒரு sessions court-ஆல எல்லா கேஸையும் டீல் பண்ண முடியாது. அதனால we need such courts. So since we need such courts, High Court-க்கு வந்து அந்த இடத்துல எவ்வளவு லிட்டிகேஷன் தெரியும், அந்த இடத்துல எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னு தெரியும், அந்த இடத்துக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் will appoint. நம்பர் 1 அப்பாயிண்ட் பண்ணின பிறகு administrative power will go to the sessions court. Establishment of an additional sessions court, assistant sessions court will depend upon what the High Court decides. What that person will do, administrative function, எந்த கேஸ் எல்லாம் அவருக்கு மேட் ஓவர் பண்ணணும், எந்த கேஸ்லாம் அவர் கேட்பாரு, அதை டீல் பண்ணது செக்ஷன் 10. இப்போ நீங்க படிச்சது செக்ஷன் 10 என்ன சொல்லுது? முதல்ல அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ்ன்றவர் அந்த செஷன்ஸ் ஜட்ஜுக்கு கீழே he will be subordinate to the sessions judge. ரெண்டாவது என்ன சொல்லுது? may from time to time make rules as to distribution of business. Distribution of business என்னது? கேஸை மேட் ஓவர் எதெல்லாம் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு போகணும் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ரைட்? மூணாவது வந்து டிஸ்போசல் ஆஃப் அர்ஜென்ட் அப்ளிகேஷன், அது வந்து மோர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ எப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் கிரியேச்சர் ஆஃப் சிஆர்பிசியோ, அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜும் கிரியேச்சர் ஆஃப் சிஆர்பிசி. அந்த பவரை சிஆர்பிசி கொடுக்கலன்னா ஹை கோர்ட் எந்த பவர் வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜை வந்து அப்பாயின்ட் பண்ண முடியாது, கரெக்ட்? ஓகே, அது வரைக்கும் தெரிஞ்சது. அப்புறம் நான் பனிஷ்மெண்ட் பற்றி ஏதோ சொன்னேன், அதே தெரிஞ்சு. அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நான் சொன்னேன், அதே தெரிஞ்சு. சில டைம் தெரிஞ்சா தப்பா சொல்லுவேன், தெரியாம தப்பா சொல்லுவேன், என்னோட தப்பு தான். எங்க இருக்கு 10 வருஷம்? வேர் இஸ் தட் 10 years? பாத்தீங்களா, நான் சொன்னதை யூ ஆல் பிலீவ், டோன்ட் பிலீவ். ஜட்ஜி சொன்னார்ன்றதுனால லாபம் ஆயிடும். எங்க இருக்கு 10 வருஷம்? ஐ டோல்ட் யூ, ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் இம்போஸ் எனி சென்டென்ஸ் இன்க்ளூடிங் டெத் சென்டென்ஸ், அண்ட் பை ஜட்ஜ்மெண்ட் law high court can also fix a period up to which a person has to be inside the jail. 20 years, 25 years, 30 years, till the end of his life without a revision. எல்லா பவர்ஸ் ஹை கோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபைன். அடுத்தது செஷன்ஸ் கோர்ட்டுக்கு சொன்னேன். செஷன்ஸ் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பண்ணலாம், பட் டெத் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இட் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை தி ஹை கோர்ட்னு சொன்னேன், கரெக்ட்? அதே மாதிரி சிஜேஎம் சிஎம்எம்முக்கு 7 இயர்ஸ்னு சொன்னேன். சிஜேஎம் சிஎம்எம்முக்கு 7 இயர்ஸ், சிஎம்எம்முக்கு இல்லை பட் இருந்த வரைக்கும் 7 இயர்ஸ்னு சொன்னேன். அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜுக்கு அப் டு 10 இயர்ஸ்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னேன்? செக்ஷன் 28 படிங்க. எனக்கு உங்களுக்கு தூங்காம பட்டா போதும், முதல் 15 நிமிஷம் தூங்காம இருந்தீங்கன்னா. Section 28, the High Court may pass. Other subclass 3 வந்து an assistant session judge may pass any sentence authorized by law except a sentence of death or of imprisonment for life or of imprisonment for a term exceeding 10 years. Excellent. So இது எல்லாத்தையும் குமுலேட்டிவா பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் இஸ் ஆல்சோ a creature of the CRPC. நான் லஞ்சுக்கு முன்னாடி சிஎம்எம்மும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டும் மட்டும்தான் கிரியேச்சரு, அசிஸ்டன்ட் செஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு காரணம் பசி. இப்போ தெரியுது வந்துருச்சு. இப்போ என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, யாராவது கரெக்டாக இப்போ ஆன்சர் பண்ணுவோம். என் கொஸ்டின் என்னன்னா, ஒரு கேஸ் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் பெண்டிங், இப்போ பிஎன்எஸ்எஸ்ல அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டுன்றதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? அவர் தான் கடைசி வரைக்கும் கேட்கணும். அதில் எதை வச்சு சொல்றீங்க? இல்லையா அவங்க யார்? இல்லை அவங்களே பேசுறாங்க, வேற யாரும் பின்னாடி பின்னாடி தூங்குறாங்க. அல்லது நீங்க அங்கே யார் தூங்குறாங்கன்னு என்ன சொல்லுங்க? நான் எல்லா இடத்துலையும் ஆள்
பேர் பட் காத்தால ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யூ ஹவ் பெய்ட் மணி அண்ட் கம் ஹியர். ரொம்ப பெரிய விஷயம். நான் ஓசிக்கு லெக்சர் கொடுக்குறேன்னு சொன்னால் 10 பேர் வரணும். அண்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் யூ ஆர் பேயிங் மணி அண்ட் கம்மிங் ஹியர். நீங்களும் நிஜமாக ரொம்ப பெரிய எக்ஸலன்ட். யாராவது ஒரு இன்டர்பிரேஷனோட பேசணும். 531. 531 ரைட். 531 Savings and savings level. The savings level. நீங்க ப்ரொவிஷனை படிச்சுட்டு அச்சீவ் பண்ற மாதிரியே பண்ணுங்க. And second reminder. என்னது 531 கையில வச்சுக்கோங்க. இப்போ என் கேள்வி அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டுங்கிறத புது ஆக்ட்ல எடுத்துட்டோம். புது ஆக்ட்ல எடுத்துக்கிறதுனால அதுல ஒரு கேஸ் பெண்டிங்கா இருக்கு. இப்போ அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டை வந்து எடுத்துட்டதுனால அந்த கேஸை யார் ட்ரை பண்ணணும்? Court of session. கோர்ட் ஆஃப் Session according to PNSS after 17/2000. கேஸ் ஏற்கனவே பெண்டிங்கா அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கு. அவங்க தான் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. எப்படி சொல்றீங்க? சேவிங்ஸ் அது வந்து நான் காதால அவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கரெக்டாக எக்ஸ்பிளைன். வேற யாராவது? செக்ஷன் 531B ஆல் நோட்டிஸ் 531 B 531 இல்லை அவங்க சொல்ல முடியும். நீங்க தப்பு பண்ணுங்க. அப்புறம் தப்பு பண்றது நம்ம பிறப்பு தப்பு பண்ணுங்க. 531 3 இருங்க. வேற யாருக்காவது தெரியுமா? இருங்க நீங்க பாருங்க. இந்த early morning group லேக்கு அவங்க எல்லாம் தெரியும். Sir, 531 2A 2A. படிங்க. Notwithstanding such repeal, if immediately before the date on which this Sangeeta comes into force there is any application, trial, enquiry or investigation pending, then such appeal, application, trial, enquiry or investigation shall be disposed of, continued, held or made as the case may be, in accordance with the provisions of the Code of Criminal Procedure 1973 as in force immediately before such commencement, hereinafter referred to as the said code, as this Sangeeta had not come into force. Very good. Thank you. Thank you much. So, assistant sessions judge என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்ட் தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, அதே எஃபெக்ட் தான் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் சேம் எஃபெக்ட். ஸோ 17/2024 இருந்து செஷன்ஸ் கோர்ட்டால அசிஸ்டன்ட் செஷன் கோர்ட் அப்படின்ற ஒன்றுக்கு மேட் ஓவர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று இல்லை. அந்த மாதிரியான ஒரு 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 ரேஞ்ச் ஆஃப் செஷன்ஸை இட் ஹஸ் நவ் பீன் ஒமிட்டட். மை கொஸ்டின் இஸ் வை டிட் யூ டு? ஏன் இதை பண்ணாங்க? இப்போ இதை பண்ணினதுனால என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்?